அண்ணாமலை இருக்கட்டும், ஆளுநரே இருக்கட்டும்ன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. திரு அண்ணாமலை அதற்கு பதில் கூறும்போது, இது வந்து என்னன்றாரு, ஆணவத்தின் உச்சம்ன்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. கொழுப்பு, வாய் கொழுப்புன்றாரு. ஒரு முதலமைச்சர் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. உங்க பேரை குறிப்பிட்டு சொல்றாரு. இதற்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வரலாற்றுல எந்த முதலமைச்சர்களும் அதாவது வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளையோ, ஒரு 8-10% இருக்கிற அந்த மாதிரி கட்சிகளை பேரே சொல்ல மாட்டாங்க, தலைவர்கள் பேரு. ஆனா சிஎம் பெயர் குறிப்பிட்டு சொல்றாரு. திரு அண்ணாமலை இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன ஆணவமா பேசிட்டாரு, என்ன வாய்க்கொழுப்பா பேசிட்டாரு? இதுல என்ன ஆணவம் இருக்கு, வாய்க்கொழுப்பு இருக்கு? ஒண்ணு மாதேசிய 10% இருக்கக்கூடிய கட்சின்னு பிஜேபி சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய எல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். அந்த மீம்ஸ் ரெடி பண்றவங்க எல்லாம் அதை குறிச்சு வச்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது அண்ணாமலை மட்டுமில்ல, முதலமைச்சர் கூட யார் சொன்னாலும் நான் அதெல்லாம் ஏற்கிறவில்லை. ஒரு ரசக்குறைவான வார்த்தையில முதலமைச்சர் பிரதமரை பார்த்து புறம்போக்குன்னு சொல்லி சொன்னார். அன்னைக்கும் நான் அதே தான் சொன்னேன். இன்னைக்கு வாய்க்கொழுப்புன்னு முதலமைச்சரை பார்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லி அதை யார் சொன்னாலும் எனக்கு தரக்குறைவான இதுல ஆணவம் இருக்குன்றாரு. அதே போல அழிவு காலம் வந்து விட்டதுன்றாரு. அந்த அழிவு காலம் வந்து விட்டதுங்கிறது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கமெண்ட். பட் ஆணவங்கிறது பர்சனலான கமெண்ட், வாய்க்கொழுப்புங்கிற பர்சனலான கமெண்ட். அதை நான் ஏற்கல. எனக்கு அது எப்பயுமே ஏற்பு கிடையாது. யாராவது அண்ணன் சீமான் சொன்னாலும் சரி, அண்ணாமலை சொன்னாலும் சரி, நரேந்திர மோடியே சொன்னாலும் சரி, எனக்கு குழப்பம். நான் எப்பயுமே அதை என்டார்ஸ் பண்ணதே இல்லை. அறிவாலயத்தின் செங்கலை ஒரு செங்கலா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் சொல்லலாம். நான் பாஜகவை தமிழ்நாட்டில் இல்லாம போடணும்னு சொல்லி சொல்றாங்க. காங்கிரஸ் முக்து பாரதம் சொல்றாங்க. அதெல்லாம் உள்ளது தானே. அறிவாலய செங்கலனை தொடுவன்னா அடுத்து அவங்க கமலாலயத்தை நாங்க பார்க்கட்டுமா அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? இது ஒரு விவாதமா? ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒண்ணு இது சிம்பாலிசம். இது அறிவாலயத்து செங்கல் போய் எடுத்துட்டு இருக்க மாட்டாரு, ஒரு கொத்தனார் பார்க்க மாட்டாரு. உங்க தகவலுக்காக கமலாலயத்தின் முன்பு திமுக போராடி இருக்கு. அமைச்சர் அப்படி அறிவாலயம் முன்னாடி திமுக பிஜேபி போராடினது உங்க கவனத்துக்காக நீங்க சரியா நியாயமா அப்படின்னு கேட்டீங்கல்ல. இந்த நியாயமற்றது செஞ்சது எந்த கட்சியும் தெரிஞ்சுக்கல. இல்ல சார், வாதத்துக்கு வாதம் நீங்க போல தெரிஞ்சுக்கங்க. செஞ்சது யார் பாத்துங்க. திமுக தொண்டர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சா தவறா போயிடும். பிஜேபிக்கும் தொண்டர்கள் இருக்காங்க. உங்க தகவலுக்காக எல்லா கட்சிக்கும் தொண்டர் இருக்காங்க. எல்லா ஒரு கட்சிக்கும் மட்டும் தொண்டர்கள் கிடையாது. ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் செங்கல்னு சொன்னது ஒரு ஐகானிக், ஒரு அடையாளமா சொன்னது. அங்க போய் போராடுறது நியாயமற்ற முறை நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி செஞ்சது திமுக உங்க தகவலுக்காக.